गोविंदा। जय सद्गुरुनाथ भगवान की। समस्त भागवदलु को जय। हे गुरु विष्णु भजे, हे गुरु ब्रह्मं भजे, हे गुरु कमल नयनं भजे, हे गुरु कर कोमलं भजे, हे गुरु पाद पंकजं भजे, हे गुरु विद्यारूपं भजे, हे गुरु ज्ञान वैराग्यं भजे, हे गुरु मोक्ष साधनं भजे, हे गुरु वेदारूपं भजे, हे गुरु वेदात्म स्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं, प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम्। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं, देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोप कुमाराय गोविन्दाय नमो नमः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं, गोविन्दा गोविन्दा। உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதியெழு என் மனனே. அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். வைனதேயஸ்ச பக்ஷினாம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சகல கோடி ஜீவர்களிடத்திலையும் எப்பொழுதுமே அதே அக்கறையோடு இருக்கான். சுவாமியோட அக்கறை குறையறதே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலேயும் எந்த காலத்திலேயுமே சுவாமிக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறையும் உரிமையும் குறையறதே கிடையாது. இது கேரண்டி. நம்ம சுவாமியோட அக்கறைக்கோ உரிமைக்கோ தனியாக பிரயத்தனம்லாம் பட வேண்டாம். அது எப்பொழுதும் உண்டு. எப்படி சூரியனுடைய வெளிச்சம் பொதுவாக எல்லாருக்கும் உண்டு இல்லையா? நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், மனுஷாலே விட்டுடுவோம். மரம் செடி கொடி ஊர்வன பரப்பன, சின்ன பூச்சி கொசு புழு எல்லாத்துக்கும் எப்படி காற்று மழை சூரியன் பூமி இது எல்லாம் பொதுவாக எப்பொழுதும் இருக்கோ, அதுபோலே பகவத் காருண்யம் சதா சர்வதா நம்ம மேலே வருஷிச்சுட்டே இருக்கு. இது மனசில் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சுவாமியோட அனுகிரகம் பூரணமாக உண்டு. இதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் உங்ககிட்ட பிடுங்கிக்கவும் முடியாது. உங்ககிட்ட இருக்க பணத்தை பிடுங்கிட்டு போகலாம், மொபைலை பிடுங்கிட்டு போகலாம், சொத்து எதை வேணால் பிடுங்கிட்டு போகலாம், ஆரோக்கியத்தை கூட யாரோ பிடுங்கிட்டு போயிடலாம். பகவத் அனுகிரகத்தை இன்னி வரைக்கும் யாராலையும் பிடுங்கிட்டு போக முடியாது. அதனால தான் 500 வருஷமாக இல்லாத ராமன் இப்போ தான் வந்திருக்கான். 500 வருஷமாக ராமன் கோவில் இல்லை. ஆனால் ராமனுடைய சாநித்தியம் இல்லாமல் போச்சா? இல்லையே. ராமநாமம் இல்லாமல் இருந்ததா? ராமாயணம் இல்லாமல் இருந்ததா? யாராவது ராமனை மறந்து தான் போனோமா? கோவிலே கிடையாது. அவனுடைய ஜன்ம பூமியில் கோவிலே கிடையாது. அதனால் ராமாயணத்தை விட்டுட்டோமான்னு இல்லவே இல்லையே. அப்போ பகவத் அனுகிரகம்ன்றது சாஸ்வதமானது.
எந்த வயசாக இருந்தாலும் உண்டு. எனக்கு 5 வயசில் நல்ல அனுகிரகம் பண்ணார், 25 வயசில் குறைஞ்சி போயிடுது, 55 வயசில் ரொம்ப தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே அந்த காருண்யம் நிர்ஹேதுக கிருபைன்னு பெரியவா சொல்லுவாள். காரணமே இல்லாத கருணை. காரணமே இல்லாத கருணை அப்படின்னா, இப்போ ரோட்டில் போயின்னு இருக்கோம், யாராவது மொபைல் பேசிகிட்டே ரோடை கிராஸ் பண்ணுவாள், வண்டி வரதை பார்க்க மாட்டான், ஓடி போய் அவளை பிடிச்சிடும், வண்டி வர்றது பாரு, அப்புறம் பாரு மொபைலை, நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருப்பாள், ஐயோ அடிபட்டுருமே அப்படின்னு ஓடி போய் பரிவில் இப்படி பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் காரணமே இல்லாத காருண்யம். நமக்கே இவ்வளோ உண்டுன்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யனுக்கு கேட்கணுமா? அவனுக்கு எப்பொழுதுமே நம்ம மேலே காருண்யம் உண்டு. அதனால் நான் பாபி, என் பிராரப்த கர்மா, படாத பாடுபடுறேன், எல்லாம் என் தலையெழுத்து, இந்த டயலாக்ஸே வேண்டாம். பெரிய பிரச்சனையே இந்த வச்சனங்கள் தான் நமக்கு. நன்னா இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சுவாமி நன்னா வச்சிருக்கா, குறையொன்றும் இல்லை. ஆண்டாள் அழகாக சொல்லலை, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அவனுக்கும் குறை கிடையாது, அவன் பண்ணுறதுக்கும் குறை கிடையாது, அவனாலே ரட்சிக்கப்படுகின்ற நமக்கும் குறை ஒன்றும் இல்லை. அதனால தான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பார்க்கும். அதனால் எப்பொழுதுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசு நீங்கள் தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். வெளியில் ஹீட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏசி போடலாம், கூலர் போடலாம், மனசுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மனசுக்கு ஒரே வழி பகவத் ஸ்மரணம். இதுதான் சம்சார தாபத்தில் உழண்டு கிடக்கிற ஜீவர்களுக்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி, திருப்தி அப்படின்னா பகவத் ஸ்மரணையினாலே அது கிடச்சிடும். நன்னா தான் இருக்கு, கண் இருக்குது, காது இருக்குது, கை கால் அவயவங்கள் இருக்குது, யோசிக்கிற புத்தி இருக்குது, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கான சரீரம் இருக்குது, உழைக்கிறதுக்கான பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நிறைவாக நீங்காத செல்வம் நிறைந்து எல்லாம் அப்படியே ஆனந்தமாக கொட்டி கிடக்கு. அள்ளி 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 நீங்கள் பாட்டுக்கு அனுபவிச்சுக்கலாம், யாரும் தடை கிடையாது. இப்போ சூரிய வெளிச்சம் இருக்குது, ஒரு அழகாக சோலார் எனர்ஜியை டேப் பண்ணிடுறோம். நல்ல காற்று இருக்குது, விண்மில் வச்சு எனர்ஜியை டேப் பண்ணுறோம். நதிகளில் ஜலம் ஓடுறது, டர்பைன் வச்சுன்னு அவ்வளோ அழகாக ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துடுறோம். இது மாதிரி தான் பகவானிடத்திலிருந்து, இந்த யூனிவர்ஸ்லேருந்து எனர்ஜியை வாங்கிக்கிறதுக்காகத்தான் கோவில், உற்சவம் எல்லாமே. நம்மளை ஆதாரமாக கொண்டு தான் சகலமும். நம்ம சனாதன தர்மத்தினுடைய டிசைனே அப்படி தான். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அது எல்லாம் ரிசர்ச் பண்ணி அது எவ்வளவு ஈஸியாக நமக்கு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து வச்சுருக்கேன். எப்படி நம்மாத்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுற கெப்பாசிட்டி கிடையாது, தானே ட்ரெஸ் வாங்கிக்கிற கெப்பாசிட்டி கிடையாது, தனக்கான ஆகாரத்தை தானே சம்பாதிச்சுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் அப்பா அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறோம் இல்லையா? நாளைக்கு அது நமக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்த்து பண்ணலை. நம்ம குழந்தை அதுக்கு ஒன்றும் கிடையாது, அதுக்கு சக்தி இல்லை, அது காரணம் கொண்டு பண்ணுறேன்றா போல் குழந்தைகள்லாம் ஒன்றும் தெரியாது, என்னுடைய மாயையில் இருக்குது. இந்த குழந்தைகளை ரட்சிக்க வேண்டிய தர்மம் என்னோடது. ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத் கர்ப்பபூதா தபோதனாக. ராமன் தண்டகாரன் ரிஷிகளை பார்க்கும் பொழுது ரிஷிகள் சொல்கிறா, நாங்கள்லாம் பால் குடி மாறாத பச்சிலம் குழந்தைகள், எங்கள் காரியத்தை நாங்களே பண்ணிக்கிறதுக்கான ஒரு சக்தி எங்களுக்கு இல்லை, வக்கு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? எங்களுக்கு வக்கு இல்லை, நீ தான் காப்பாற்றுபவன், நாங்கள்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்து. எப்பொழுதுமே ரக்ஷிதவ்யா த்வயா சஸ்வத், சாஸ்வதமா நீ எங்களை காப்பாற்றிகிட்டே இருக்கணும். உன் தலையெழுத்தது, அவ்வளோதான். எங்கள் தலையெழுத்து உன்னாலே காப்பாற்றப்படணும், இவ்வளோதானே, சிம்பிள், இவ்வளோதான். விதினா இவ்வளோதான். அவன் தலையெழுத்து காப்பாற்றணும், நம்ம தலையெழுத்து அவன் காப்பான்னு வாழணும், இவ்வளவுதான் சரணாகதி. அதனால் எல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நாராயணன் செயல்.
நாளத்தை பாடு நாராயணம் பாடு. கேரளாவில் சொல்லுவா அந்த வசனம், நாளையத்தை பாடு நாராயணம் பாடு, நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற அப்படின்னு கேட்டுருவான். அதனால் பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு சமாதானமாக தைரியமாக நிம்மதியாக குழந்தை போல இருக்கு. என்றைக்குமே குழந்தை தான், எவ்வளோ வயசானாலுமே குழந்தை தான். அதனால தான் பகவான் பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை ரட்சிப்பதற்காக, சாது ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்காக, அப்படிதான் ஆழ்வார்கள் எல்லாம் சொல்ல. அதனால் நாமெல்லாம் பக்தர்கள், காப்பாற்றுறதுக்கு சுவாமி இருக்கார். இப்போ நம்ம வேலை என்னடான்னா, நம்ம கடமைகள் என்ன உண்டோ அதை பண்ணிண்டு பகவான் காப்பாற்றுவான்னு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது ஒன்று தான் நம்ம வேலை. பசிக்கிறதா சாப்பிடணும். பராசரப்பட்டர் சொல்லுவார், வேர்த்த போது குளித்து பசித்த போது புசித்து அப்படி இருந்தாலே போதும். நஞ்சியர் சொல்வார், வேர்த்த போது குளித்து பசித்த போது புசித்து பட்டர் திருவடிகளே சரணம் என்றிருந்தால் பரமபதத்தில் தள்ளுவாருண்டோ. ஆச்சாரியன் இருக்கார், குருவே கதின்னு இருந்துட்டோம்னா வைகுண்டத்தில் யாராவது தள்ளியா விட்டுருவா. எப்படி நமக்கு வைகுண்டம் உண்டு. நமக்கு வைகுண்டம் கன்ஃபார்ம்டு. உங்களுக்கு எப்போ தோன்றதோ அப்போ போய்க்கலாம். இன்றைக்கே போகிறதுனாலும் போய்க்கலாம், நாளைக்கே போகிறதுனாலும் போய்க்கலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போகிறதுனாலும் போய்க்கலாம். வைகுண்டத்தில் உங்களுக்கான சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கா, யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் போய் ஆக்குபை பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், மெயின்டைன் பண்ணிட்டுருப்பா, தூசிலாம் படிஞ்சிருக்காது. அதனால் அது கன்ஃபார்ம்டு. அதனால் அதுக்கு தனியாக பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற காலம் வரைக்கும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு நிம்மதியாக திருப்தியாக வாழ்ந்தீர்கள்னா அது போதும். இதுதான் ரகசியமே. அதுக்கு தான் பலவிதமான பாராயணம், பூஜை, பஜனை, விரதம், உற்சவம், பண்டிகை எல்லாம் எதுக்குன்னா ஆனந்தமாக வாழ்வதற்காக. அமிர்தஸ்ய புத்திராக, இப்படி தான் உபனிஷதம் சொல்கிறது. அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே. விவேகானந்தர் ரொம்ப பிடிச்ச வாக்கியம் அது, அமிர்தஸ்ய புத்திராக. சனாதன தர்மத்தை நம்மளை பாபிகளேன்னு கூப்பிடுறதே கிடையாது. அமிர்தஸ்ய புத்திராக, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள். அப்புறம் இது கவலைப்படணும். நம்ம கான்செப்ட் படி பகவத் அனுகிரகத்தினாலே லோகம் சிருஷ்டிக்கப்பட்டது, பகவத் அனுகிரகத்தினாலே சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பகவத் அனுகிரகத்தினாலே வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. அதனால் குறை ஒன்றும் இல்லை. நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியாக வாழணும். நமக்கு அப்படி ஒரு பாக்கியம். ஆனி சுவாதி ரொம்ப விசேஷமான நாள். அந்த தினத்தை பற்றியும் முக்கியமாக கருடனுடைய வைபவத்தை பற்றியும் அனுபவிக்கிறதுக்கு பெருமாள் நம்மளை எல்லாம் இங்கே கூடியிருந்து குளிர வச்சுருக்கார். நல்ல டெல்லி ஹீட்லேயும் கூடியிருந்து குளிரத்துக்கு ஏர் கூலர்லாம் வச்சு சுவாமி நல்லா விஸ்தாரமாக இடத்த கொடுத்து, காத்தால 10 மணினா கூட எத்தனை பேர் வந்திருப்பேன்னு தெரியாது, நானே வந்திருப்பேன்னு தெரியாது டெல்லி வெயிலுக்கு. சாயங்காலம்னு அப்பாடா பரவாயில்ல விஸ்ராந்தியாக உட்காந்து சுற்றி வர நன்னா சோலைக்கு நடுவில் வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் பூவும் சோலைன்னு மரங்கள் அசைகிறதோ இல்லையோ ஆனால் நல்லா சுற்றி அழகாக நல்லா பச்சை பசேல்னு மரங்களுக்கு நடுவில் ஆனந்தமாக சுவாமி ஜம்முன்னு உட்கார வச்சிருக்கார். வைனதேயச்ச பக்ஷினா. பகவான் கீதையில் அவ்வளோ அழகாக விபூதி யோகம் தன்னுடைய பிரபாவத்தை தானே சொல்கிறான். நம்ம பிரபாவத்தை நம்மளே சொன்னால் அது பேர் தற்பெருமை. அது இல்லாமல் நமக்கு தூக்கம் வராது. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதான ஒரு விஷயத்துலையாவது திரும்ப திரும்ப கேட்டுன்னு இருப்போம். இந்த ஸ்திரீகள் ரசம் வச்சுட்டோம், ரொம்ப நல்லா இருக்கா, எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு ஒரு 10 வாட்டி கேட்குறா போல். ஆண்கள் ஏதான ஒரு புடவை வாங்கி கொடுத்து ஜோராக இருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு 50,000 தடவை கேட்குறா போல். அந்த மாதிரி இல்லை. பகவான் உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் அந்த விபூதி யோகம். அதில் தான் என்னவெல்லாம் இருக்கும், யாராகெல்லாம் இருக்கேன், என்னுடைய அம்சம் எப்படியெல்லாம் வியாபிச்சிருக்குன்னு நம்ம லெவலுக்கு புரியும்படியாக சொல்கிறது தான் அந்த 10வது அத்தியாயம் முழுக்கவே. அதில் சொல்கிறான் ரொம்ப அழகாக, ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி, ஏகாதச ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்றான். மிருகங்களுள் நான் சிங்கமாக இருக்கிறேன் அப்படின்றான்.
நீர்நிலைகளுள் நான் கடலாக இருக்கிறேன், நதிகளுள் கங்கையாக இருக்கிறேன், யஜ்ஞங்களுள் ஜபயஜ்ஞமாக இருக்கிறேன், யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி எல்லாம் சொல்லும் பொழுது வேதங்களுள் சாமவேதமாக இருக்கிறேன், அக்ஷரங்களுள் ஓம்காரமாக இருக்கிறேன், நிறைய சொல்லிட்டு வரான். அதில் ரொம்ப அழகாக சொல்கிறான், வைனதேயச்ச பக்ஷினாம், பறவைகளுள் நான் கருடன். இந்த மைக் யார், ஆள் யார், அவர் காணாமல் போயிட்டார். இது கொஞ்சம் சரி பண்ண, இது ஒய் கத்தின்னு இருக்குங்க. வைனதேயச்ச பக்ஷினாம், வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த டெல்லிலாம் ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்தலம். கிருஷ்ணன் நினச்ச போதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ஸ்தலம். அது இங்கேருந்து இப்படி போயாச்சுன்னா குருக்ஷேத்திரம் இதெல்லாம் வந்துடும். ஒரு பக்கம் போயாச்சுன்னா ஹரித்வார், ரிஷிகேஷம், தேவப்பிரயாகை, நந்தப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை, அப்படியே போயாச்சுன்னா பத்ரிநாதன், ஒரு பக்கம் போயாச்சுன்னா கேதாரநாதன், இன்னொரு பக்கம் போயாச்சுன்னா யமுனோத்ரி, இன்னொரு பக்கம் கங்கோத்ரி, இப்படி எல்லாம் வந்துடும். ஒரு பக்கம் போயாச்சுன்னா விருந்தாவனத்தே கண்டோமேன்னு போயிட்டு இருக்கலாம். அது ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம். இங்கேருந்து உக்காந்துட்டோம்னா வாரம் ஒவ்வொரு பக்கம் போகலாம். எத்தனை பேர் போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாரம் கூப்பிடுற தூரத்தில் அவ்வளோ ஸ்தலங்கள் உண்டு. எப்படி திருநெல்வேலியில் இருந்துட்டோம்னா ஒரு பக்கம் போனால் ஆழ்வார்த்தனகிரி நவதிருப்பதி பார்த்துடலாம், ஒரு பக்கம் போனால் திருக்குறுங்குடி பக்கம் போயிடலாம், ஒரு பக்கம் போயாச்சுன்னா அழகர் கோவில், ஆண்டாள் கோவில், இதெல்லாம் போயிடலாம். இந்த மாதிரி டெல்லியில் இருந்துட்டோம் அப்படின்னா பல இடங்களுக்கு போயிடலாம். பிருந்தாவனத்தே கண்டோமே, ஆண்டாள் ஆசைப்பட்டு புலம்பின ஒரு திவ்ய தேசம் விருந்தாவனத்தே கண்டோமே. அதில் அவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்கிறா, வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை. அவ்வளவு அழகா வினதை சிறுவன், இப்படி தான் ஆண்டாள் ரொம்ப அழகா தோட கம் கரோ கியோங்கி वो कहीं आ रहे அத்தனை அழகான வினதை சிறுவன் வைனதேயன் அப்படின்ற திருநாமம். வைனதேயன்ற திருநாமம் கருடனுக்கு மட்டும்தான் உண்டா, வேற யாருக்காவது உண்டா தெரியுமா? வைனதேயன், ஐயா இங்கே பேசக்கூடாது. வைனதேயன்ற திருநாமம் கருடனுக்கு மட்டும்தானா? வினதை சிறுவன் மட்டும்தானா? அப்புறம் அருணன், அருணனுக்கும் வினதை சிறுவன் பேர், அருணனுக்கும் வைனதேயன்னு திருநாமம். ஏன்னா வினதையினுடைய பிள்ளை. அதனால் எப்படி ஜானகி அப்படின்றது ஊர்மிளாவுக்கும் உண்டு, ஏன்னா ஜனககுமாரின்றதுனால. அத்தனை அழகாக நிறைய பெயர்கள்லாம் காரண பெயர்கள். அப்போ அந்த வைனதேயச்ச பக்ஷினா, வைனதேயன் கஷ்யபருடைய பிள்ளை. மகாபாரதம் ஆதி பர்வத்தில் ரொம்ப அழகாக கருடனுடைய ஜனனம், ஜன்மா, இதை பற்றியெல்லாம் விஸ்தாரமாக காண கிடைக்கிறது. அதில் ரொம்ப அழகாக கஷ்யபர், வினதை, கத்ரு. கஷ்யபருக்கு நிறைய மனைவிகள் உண்டு. அதில் வினதாவும் உண்டு, கத்ருவும் உண்டு. கத்ரு தான் நாகங்களின் தாயார். இந்த காளியன், ஆதிசேஷன், வாசுகி, இவா எல்லாருமே கத்ருவோட பசங்கள் தான். அத்தனை பேருமே ரொம்ப வசதியான சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு சொல்லும்படியான ஆதிசேஷனும் கத்ருவனுடைய பிள்ளை தான். துஷ்ட காளியா திஷ்ட அத்திர அப்படின்னு துஷ்ட காளியன்னு சொல்கிறோமே, அந்த காளியனும் கத்ருவுடைய பிள்ளை தான். வாசுகி நாகம், அந்த வாசுகியும் கத்ருவனுடைய பிள்ளை தான். அந்த கத்ருவும் வினதையும் சொந்த அக்கா தங்க, யாரோ சம்மந்தம் இல்லாதவாள்லாம் கிடையாது, சொந்த அக்கா தங்க. அவ்வளவு அழகா கத்ரு நிறைய குழந்தைகள் வேணும்னு கேட்டால் பலசாலியாக இருக்கணும், எல்லாரும் பார்த்தா மிரளணும்னு கேட்டுட்டான். அவளுக்கு பிறந்ததான் எல்லாம் அந்த நாக குழந்தைகள். பாம்பென்றால் படையும் நடுங்கும், எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. அப்போ வினதா கேட்குறா, அவ பசங்களை விட பலசாலியாக அவ பசங்களே பயப்படும்படியான 2 பசங்க கிடச்சா போதுன்றான். வரம் கேட்குறதுலையும் ஒரு அழகாக ஒரு நுணுக்கம் இருக்கணும். ஒன்றுமே வரம் கேட்க தெரியலையா, ஆண்டாள் போலே ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வரம் கேட்க தெரியலப்பா,
உனக்கு எது உச்சிதம்னு தோன்றதோ எனக்கு அதை செய். ஏன்னா எனக்கு எது நல்லதுன்றது என்னை விட உனக்கு நன்னா தெரியுமே. ஒரு குழந்தைக்கு எது நல்லதுன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா? கை குழந்தையாக இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்கிறது. கை குழந்தையாக இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா குழந்தை வளர்ந்துடுறது அப்பா அம்மா வளரலாம். அங்கே தான் பிரச்சனையே. குழந்தையோட அப்பா அம்மா வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன வயசில் என்னென்ன வேணும்னு தெரிஞ்சிடும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா வளர்றதே கிடையாது. அது குழந்தையாகவே இருக்கா. அதுதான் பிரச்சனையே. நிறைய குழந்தைகள் சந்தோஷமாக சிரிக்கிறா. யதார்த்தம். அப்போ இந்த வினதை அப்படி வரம் கேட்டுட்டா அவளுக்கு மூத்த பிள்ளை தான் அருணன். இந்த கத்ருக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தாச்சு. வினதைக்கு பொறாமல் வந்துடுத்து. எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு அந்த முட்டையை உடச்சுட்டான். அதனால தான் அறகுறையா அருணன் வரான். தொடைக்கு கீழே அவனுக்கு கிடையாது, இடுப்புக்கு கீழே அவனுக்கு கிடையாது அருணனுக்கு. அப்போ அருணன் தான் சாபம் கொடுக்குறான். அவ்வளோ என்ன அவசரம் உனக்கு? எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு என்ன உண்டோ அது உண்டு. அது எந்த காலத்திலையும் யாரும் நம்மக்கிட்ட அபகரிச்சுட்டு போக முடியாது. அடுத்தவாளை பார்த்து அவளுக்கு அது கிடச்சி விடுத்தே நினச்சிட்டு இருந்தா இன்னும் 1000 கோடி வருஷம் ஆனாலும் சுவாமியே கிடைச்சாலும் அதிருப்தி தான். கம்பேரிசனே வேண்டாம். யசோதை அனுபவித்த கிருஷ்ணன் தேவகிக்கு சத்தியமாக கிடையாது. என்ன தவம் செய்தனை யசோதா தான். ஆனால் தேவகி சுமந்த கிருஷ்ணனை யசோதை சுமக்கவே இல்லை. அந்த அனுபவம் யசோதைக்கு கிடையாது. மண்ணை திங்கிறது, வெண்ணெய் திங்கிறது, கட்டி போடுறது எல்லாம் யசோதைக்கு. ஆனால் கர்ப்பத்தில் சுவாமியை சுமந்த சுகம், அவன் சதுர்புஜதாரியாக அந்த ராத்திரியில் வந்து நின்று கொடுத்த அனுபவம் சத்தியமாக யசோதைக்கு ஒரு நாளும் கிடைக்கல. சங்கச்சக்கர கதா பத்மபாணியான கிருஷ்ணனை யசோதைக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கிருஷ்ணனோட கல்யாண விஷயத்துல எல்லாம் தேவகிக்கு தான் உரிமை இருந்தது, யசோதைக்கு இல்லவே இல்லை. ராதா கல்யாணத்தில் கூட யசோதை நேரடியாக பங்கெடுத்துக்கிற பாக்கியமே இல்லை. யாருக்கும் தெரியாத காந்தர்வ விவாகம் தான் ராதா கல்யாணம். அதனால் பக்தி, அனுபவம், வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு என்ன உண்டு அது உண்டு. எல்லாரும் போய் பெருமாளை பார்க்குறோம். அவாவா கண் கொண்டு தானே பார்க்க முடியும். அவாவா ஹிருதயத்தை கொண்டு தான் மனசில் வாங்கிக்க முடியும். அடுத்தவாளுடைய பெருமாளை நாம் தூக்கிட்டு போக முடியாது. எவ்வளோ பேர் கோவிலுக்கு பெரிய லட்சமாக கோடியாக கொடுத்தவாளுடைய அனுபவம் ஒரு நாளும் அர்ச்சகருக்கு கிடையாது. அர்ச்சகரை தொட்டு அனுபவிக்கிற அந்த சுவாமி அனுபவம் சத்தியமாக இந்திரனுக்கும் கிடையாது. அவளுடைய அனுபவம் அவர்களுக்கு தான். அதான் வசத்தி. வேதத்தை சொல்லி அழகாக வேதம் மூலமாக பகவான் அனுபவிக்கிறா இல்லையா, அந்த அனுபவம் வேறு யாருக்கும் கிடையாது. இப்போ உபன்யாசம் பண்ணுறோம், எங்களுக்கு எடுக்கிறானோ எங்களுக்கு தான். அதே வேதம் நன்னா ஜபிச்சு புருஷ சுத்தம் ஜோராக சொல்கிறா இல்லையா, ஃபஸ்ட் கிளாஸ் அத்தனை ஆவர்த்தி பண்ணுறாள், அந்த அனுபவம் உபன்யாசகர்களுக்கு ஒரு நாளும் கிடையாது. எதுவுமே தெரியாமல் கோவில் வாசல் பூக்காரி பூ வித்துட்டு பாருங்கோ, அவளுடைய அனுபவம் யாருக்குமே கிடையாது. அவளுடைய அனுபவம் வசத்தி. இப்படி சாமி இன்றைக்கி நல்லபடியாக எல்லா பூவும் வித்துணும் வந்து உட்காருவா பாருங்கோ, உள்ளே வந்து பார்க்க மாட்டா. ஆனால் இந்த சாமியை நம்பி தான் அவள் உட்காந்துட்டுப்பா. அவளுடைய அனுபவம் அத்தனை சிரேஷ்டம். அதனால் அனுபவம் எல்லாம் விசேஷம், யுனிக். ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் வினதாவுக்கு கம்பேரிசன் வந்துடுத்து. முட்டையை உடச்சுட்டா அறகுறையாக பிள்ளை வந்தான், கோபம் வந்துடுத்து. உனக்கு அடிமையாக இருந்தால் தான் புத்தி வரும் அப்படின்னு விட்டான். அம்மாவுக்கே சாபம் கொடுத்துட்டான் குழந்தை பிறந்த ஒன்று. அதுக்கப்புறமா தான் அவனுக்குன்னு பார்த்துட்டு பெருசாக திவ்யாங் அப்படி சொல்லணும் இன்றைக்கி காலகட்டத்தில். திவ்யாங்கம், ஃபிசிக்கலி சேலஞ்சு. அப்போ அவனுக்காகவே ஒரு ஸ்தானம் கொடுத்துட்டான், சூரியனுடைய ரத சாரதியா. அதனால தான் முதல்ல அருணனுடைய வெளிச்சம் தான் நமக்கு வரும். அதனால தான் அருணோதயம்னு பெயர். அதுக்கப்புறமா தான் சூரியோதயம். சூரியன் எடுத்தோடனே அப்படி ஃபுல் டெம்பரேச்சரில் வந்தாலும் தாங்க மாட்டோம். காலங்காலத்தில் பிரிஸ்காக வந்துட்டாருன்னா அவர் சும்மா வந்தாலே பயமாக இருக்குது நமக்கு. அதனால் முதல்ல அருணனுடைய அந்த கிரணங்கள், அருணனுடைய அந்த திவ்ய தேஜஸ் தான் முதல்ல வர்றது. கீழ்வானும் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், முதல்ல அவனோட தான். அதுக்கப்புறமா தான் மற்றெல்லாம் வரும். அதன் பிறகு இந்த வினதா கத்ருவனோட அடிமையாக ஆயிடுறா. உச்சைசவஸ் குதிரையினுடைய வால் வெளுப்பாக இருக்கா கருப்பாக இருக்கா, இது என்ன தேவையா? அதெல்லாம் சில ஆர்கியூமெண்ட்லெல்லாம் தலையை கொடுக்கவே கொடுத்துடாதீங்க, ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இவா 2 பேரும் போட்டுண்டு வால் கருப்பா சிவப்பான்னு பந்தயம் வச்சுண்டு, கருப்பா வெளுப்பான்னு
கடைசியில் கத்ரு சொல்கிறா தன் குழந்தைகளை, நீங்கள்லாம் அந்த உச்சை சவஸ் குதிரையினுடைய வாலில் போய் சுற்றிக்கோங்க கருணாகங்களே, இப்போ தூரத்துலேருந்து பார்த்தா கருப்பாக தெரியும், அப்போ எனக்கு வினதா அடிமையாயிடுவா. சொந்த அக்கா தங்க தான். அந்த மாதிரி அவள் பண்ணிட்டா. சூதுனாலே அவள் ஜெயிச்சுட்டா கத்ரு. வினதா அடிமை ஆயாச்சு. அவள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இவ சேர்த்து பண்ணும்படியான நிர்பந்தம். என்னடான்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு. அதனால் வாதோன அனவலம்பியாக நாரதர் சொல்கிறார் பக்தி சூத்திரத்தில், பக்தர்கள் வாத விவாதங்கள்லே ஈடுபடக்கூடாதுன்னு இருக்கு. யாராவது தான் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் உண்டு, உங்கள் பக்தி உண்டு, உங்கள் பகவத் தியானம் உண்டு, உங்கள் நாமஜபம் உண்டு. ஏன்னா ஆயுசு ரொம்ப சின்னது. துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். இது ஸ்திரமில்லாத வாழ்க்கை எப்போ போகும்னு தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையை கொடுக்கவே கூடாது. கத்ருவுக்கு வினதா அடிமை ஆயிட்டா. காத்துருக்கா எனக்கும் விடிவு வரும், சுவாமி கிருபா பண்ணுவார். அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் வச்சுக்கோங்க. இதுவும் கடந்து போகும். இதையும் கடந்து வாழ்க்கை நன்னாவே இருக்கும். வாழ்க்கை ஒரே ஸ்திதியில் இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கை, ராமனுக்கே அடுத்த நாள் காலையில் பட்டாபிஷேகம்னா விடிஞ்ச உடனே காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். ரைட், இதுதான் லைஃப், இதுதான் சத்தியம். பகவான் சந்தோஷமாக காட்டு கிளம்பினான் இருக்கு. சீற்றம் இல்லாதானை பாடிப்பற, அப்படி தான் பெரியாழ்வார் சொல்கிறார். அப்போ இப்போ நல்ல வெயில் காலமாக ஆமாம் வெயில், குளிர் காலமாக ஆமாம் குளிர். அக்செப்டன்ஸ் வேணும் வாழ்க்கையில். இதுதான் சத்தியம். அந்த ப்ரெசண்ட்டை அப்படியே ஏற்றுக்கணும். அப்போ தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். அப்போ காத்துருக்கா. அவளுக்கு தான் ரொம்ப அழகாக கருடன் பிறக்கிறான். ஜெய் போலோ கருட பகவான் கி ஜெய். அந்த வைனதேயன் அவ்வளோ அழகா ஜம்முன்னு பிறந்துட்டானா. பிறந்து வெளில வரும் பொழுதே அவ்வளோ பெரிய பலவான ஜம்முன்னு சிறகெல்லாம் அடிச்சுண்டு வெளில வரானா. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லுவா இல்லையா, பறப்பதன் குட்டி தவழுமா அப்படின்னு. பறக்கிறது குட்டி தவழாது இல்லையா, அப்போ கூட ரெக்கை அடிச்சுட்டே இருக்கும். பறக்க முடியாது, ரெக்கை அடிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த கருடன் வெளில வரும் பொழுதே அத்தனை சிரேஷ்டமாக ஜோரா ஜம்முன்னு வெளில வந்துட்டானா. அவனுடைய பிரபாவத்தை பார்த்து தேவர்கள்லாம் பயப்படுறாளாம். இது என்னது, இது பெரிய பிரளயா அக்னி வந்துடுத்தா, தகிக்கிறதே பயங்கர சப்தமாக இருக்கே, என்னன்னு புரியலையே. எல்லாரும் அக்னி கிட்ட கேட்கும்பொழுது அக்னி சொல்கிறான், நான் அல்ல, இது கஷ்யபருடைய பிள்ளை, வினதை சிறுவன், அருணனுடைய சகோதரன், அவனுடைய பிரபாவம்ன உடனே தேவர்கள்லாம் போய் அந்த கருடனை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். மகாபாரதம் ஆதி பர்வத்தில் காண கிடைக்கிறது. துவம் ரிஷி துவம் மகாபாகः துவம் தேவ பதகேஸ்வரः துவம் பிரபுத்தபனः சூரியः பரமேஷ்டி பிரஜாபதிः துவம் இந்திரः துவம் அயமுகः துவம் சர்வः துவம் ஜகத்பதிः त्वं मुखं पद्मजी विप्रः त्वं अग्नि पवनस्तथा त्वं हि धाता विधाता च त्वं विष्णुः सुरसत्तमः त्वं महानविभुः शश्वत् अमृतं त्वं महद्यशः त्वं प्रभाः त्वम् अभिप्रेतं त्वं नस्त्राणम् अनुत्तमं गत्वं गतिः सततं தத்தஹ கதம் ந பிராப்னுயாம் யஹம். ரொம்ப அழகா தேவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா இந்த கருடனை. பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவார்களோ அதுபோலவே ஸ்தோத்திரம் பண்ணுறா. நீதான் விஷ்ணு, நீதான் சூரியவான், நீதான் தாத்தா விதாத்தா, எல்லாமே. தேவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கிண்டு கையை கூப்பிண்டு அவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதனால தான் கருடன் சிரேஷ்டம்னு சொல்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா உன்னுடைய பிரபாவம் ரொம்ப விசேஷமானது, அசுரர்கள் நாகங்கள் கெட்டவர்கள் தான் உன்னை பார்த்து பயப்படுவார்கள், மற்றவாளுகள்லாம் நீ தான் ரக்ஷகன், அதனாலே உன்னுடைய பிரபாவத்தை நீ குறைச்சிக்கோ
அப்பொழுதுதான் எங்களால் தாங்க முடியும். துவம் உத்தம சர்வமிதம் சராச்சரம் அப்படின்னு நிறைய விதமாக இந்த அழகா கருடனை ஸ்தோத்திரம் பண்ணுறா. பயங்கரஹ பிரளய இவாக்னிர் உத்திதோ, ரொம்ப அழகாக விதவிதமாக ஸ்தோத்திரம் பண்ண கருடன் பார்க்குறார். தன்னுடைய பிரபாவத்தை அப்படி குறைச்சிக்கிறாராம். அப்படி அந்த திவ்யமான தேஜஸ், அந்த பெரிய ரக்கை, இதெல்லாம் சுருக்கிண்டு ஒரு சாதாரணமாக தன்னை குறைச்சிக்கிறாராம். எப்படி ஒரு பெரிய ஜட்ஜு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வந்துவிட்டாருன்னா பேரன் பேத்திக்காக தன் எல்லா பிரபாவத்தையும் விட்டுவிட்டு அது சிட் டவுன் அப்படின்னா உட்காருவார் இல்லையா, எழுந்துருன்னா எழுந்துப்பார் இல்லையா, அவ்வளோ பெரியவர். அன்றைக்கி அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு ஊரே பேசின்னு இருக்கும், உலகமே கொண்டாடின்னு இருக்கும். அவர் வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் சலாம் போடுறதுக்கு அத்தனை பேர் ஆள் இருப்பா. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா பேரன் பேத்தி சொல்கிறது தான் கேட்கணும், அதில் இஷ்டப்படி எல்லாம் ஆடணும். அவ்வளவு சௌலபியமாக சௌசீல்யமாக இறங்குறா போல இந்த கருடனும் தேவர்களுடைய பிரபாவத்தினாலே ஸ்தோத்திரத்தினாலே தன்னை அப்படி சுருக்கிண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறேன், ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதல் வராது அப்படின்னு சொல்லிட்டான். அத்தனை அழகாக அந்த குழந்தை பசிக்கிறதுன்னு அம்மாகிட்ட போய் கேட்குறான். அம்மா அங்கே போய் இங்கே போ, ராட்சசால சாப்பிடு அப்படியெல்லாம் சொல்கிறார். பறந்து போகிறான், அப்படியும் பத்தலையான் பசிக்கிறது. அப்பாகிட்ட போய் கேட்குறான், அப்பா ரொம்ப பசிக்கிறதுப்பா, இன்னும் பசிக்கிறது, எனக்கு ஏதாவது நல்ல பெருசாக ஆகாரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்பா சொல்லார், அவ்வளோ அழகாக ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் ஒரு யானையும் ஆமையும் சண்டை போன்றிருக்கு. அது பூர்வ ஜென்மத்தில் அண்ணா தம்பியாக இருந்து சொத்து தகராறு பண்ணித்து இந்த ஜென்மாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரதிசாபம் கொடுத்து யானையாச்சு ஆமையாயாச்சு. ஆனால் இப்பயும் ஒரு குளத்தில் 2 சண்டை போட்டுட்டே இருக்குது. டெய்லி ஒரு நாளை போல் சொத்து தகராறில் அண்ணனும் தம்பியும் யானையும் ஆமையாக மாறிட்டான், மகாபாரதம் சொல்கிறது. அதனால் பார்த்துக்கோங்க, இருக்கிறது அழகாக வாழறது முக்கியமாக, திரும்பி அடுத்த ஜென்மா கண்டினியூ ஆனவான்னு பார்த்துக்கோங்க. அது யானையும் ஆமையுமா வேறு சண்டையும். அதனால் அவள் 2 பேரும் போய் சாப்பிடு, மறந்து போய் தபஸ்விகள் யாரையும் ஒரு கஷ்டமும் கொடுத்துறாதே, தபஸ்விகளுக்கு ஒரு நாளும் ஒரு இடைஞ்சல் பண்ணிடாதேன்றார் கஷ்யப்பர். உடனே கருடன் பறந்து போய் அந்த யானையை ஆமி அப்படி எடுத்துட்டாராம். இந்த திருக்குறுங்குடி பக்கம் போனோம்னா ஒரு சிற்பம் உண்டு, எத்தனை பேர் பார்த்துக்கன்னு எனக்கு தெரியாது. திருக்குறுங்குடி உள்ளே நுழைஞ்ச உடனேயே இந்த ராஜகோபுரம் தாண்டி ஜீயர் மடம் எல்லாம் தாண்டி போகிறோம் இல்லையா, அந்த கோபுரத்தோட உள்பக்கம் போனேன்னா பின்பக்கத்தில் ரொம்ப அழகாக நிறைய சிற்பங்கள் உண்டு, அது உள்பக்கத்துலேயே இருக்குது, போய் தேடி பாருங்க. இல்லாட்டி கருடனுடைய சித்திரம் நீங்கள் கூகுளில் போட்டெல்லாம் தெரியும். அழகாக ஒரு யானை ஒரு ஆமை இதெல்லாம் தூக்கிண்டு அப்படி அலைய பறக்கிற மாதிரி இருப்பார். கூடவே அந்த அழகில் ஒரு பெரிய களையை வேற தூக்கின்னு இருப்பார். அந்த களையில் வேற நிறைய ரிஷிகள் தலைகீழ தொங்கின்னு இருப்பாள், வாலக்கியர்கள் ரிஷிகள் அவள்லாம் தொங்கின்னு இருப்பாள். இந்த யானையை ஆமையை எடுத்துட்டு இவர் தேடி போய் எங்கே சாப்பிடலான்னு பார்த்து கடைசியில் ஒரு பெரிய ஆலமரம், அதில் போய் அப்படி உட்கார்றார். அது முறிஞ்சுடுறது, இவர் கணம் தாங்காமல் அது முறிஞ்சு அப்படி கீழே விழும்பொழுது தான் அவர் பார்க்குறார், இந்த கீழே ரிஷிகள்லாம் தொங்கின்னு இருக்காள். அவெல்லாம் கட்டவரல் சைஸில் இருக்கக்கூடிய ரேகையில் இருப்பாளாம், இவ்வளோதான் இருப்பான்றான். இந்த கட்டவரல் நடுவில் ஒரு ரேகை இருக்கு பாருங்க, இத்தினூண்டு டைனியாக இவ்வளோதான் இருப்பாளாம். அந்த வாலக்கியர்கள் அப்படி தான் தபஸ் பண்ணிருக்காளாம். ஐயோ இவா ரிஷிகளாச்சேன்னு சொல்லி அந்த களையையும் தூக்கிண்டு இவாளை எங்கே கொண்டு ஜாகிரதையாக இறக்கிறதுன்னு பறந்துட்டே இருக்காராம். அவ்வளவு பலவான் கருடன், அதெல்லாம் கருத்மான்னு சொல்கிறோம். அதையும் தூக்கிண்டு வாலக்கியர்களையும் தூக்கிண்டு இந்த ஆமையையும் தூக்கிண்டு இந்த யானையும் தூக்கிண்டு இவ்வளவு பலமாக இருக்கிறதுனால தான் அவருக்கு கருடன்னு திருநாமம் அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறோம். அத்தனையும் தூக்கிண்டு போகிறார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கந்தமாதன பர்வதத்துக்கு போகிறார். பத்ரிகாசிரமம் பக்கம்தான் அந்த கந்தமாதன பர்வதம். அங்கே போய் அதன் பிறகு கஷ்யபர் பிரார்த்திக்கிறார் வாலக்கியர்கிட்ட, உங்கள் ஆசீர்வாதத்தினால பிறந்த குழந்தை, தயவு செஞ்சு நீங்கள் கீழே அப்படி பூமியில் இறங்கி ஆச்சுன்னா அந்த குழந்தை அந்த கிளையை தூக்கி போட்டு சாப்பிடுவான், பசியில் வேற அலைஞ்சின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவள் பொறுமையாக அந்த கலையிலேருந்து கீழே இறங்குறாள். ஏன்னா வாலக்கியர்கள்லாம் இந்திரனுக்கு போட்டியாக இன்னொரு இந்திரன் வரணுன்றதுக்காக ஒரு யஜ்யம் பண்ணுறாளாம். இந்த வாலக்கை இத்தூண்டு இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, கஷ்யப்பர் நல்லா சிரேஷ்டமான ஒரு புத்திரன் வேணும்னு தபஸ் பண்ணுறார். அப்போ அவா சமித்தெல்லாம் கொண்டு வராளாம். இந்திரன் பலவான், நல்ல பெரிய சமித்து மூட்டையை கொண்டு கொடுத்து போட்டுறானா. அவன் கொண்டு வரும் பொழுது இந்த வாலக்கியர்கள் இத்தூண்டு சொன்னேன் இல்லையா, அவள் ஒரே ஒரு சமித்தை கஷ்டப்பட்டு இவாள்லாம் தூக்கிட்டு வராளாம்.
தூக்கிட்டு வராலாம். மாட்டினுடைய குளம்படி இருக்கும் இல்லையா, அந்த ஜலம் இருக்குமே, அதை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறினாலாம். அதை பார்த்து இந்திரன் சிரித்தான். ஒத்த சமயத்தை தூக்கிண்டு இத்தனை பேர் மாட்டினுடைய குளம்படி ஜலத்தை கூட தாண்ட முடியலை, என்ன ரிஷிகள்னு கிண்டல் பண்ணிட்டான். உடனே அவளுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. அப்படியாடா, நீ இந்திரன்ற திமிரதானே இருக்கா, உனக்கு சமானமாக ஒன்றை அடக்கிற ஒரு இந்திரனை உண்டாக்குறோன்னு யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் போய் கஷ்யபர் இடத்துல சொல்ல, கஷ்யபர் இடத்துல பிரார்த்தனை பண்ணா, அவனை இந்திரனா பிரம்மா நியமிச்சிருக்கா, அவன் பண்ணது தப்பு தான், அதில் யாரையும் துச்சமாக நினைக்கக்கூடாது. எந்த காலத்துலேயும் இவன் தானே இவா தானே அப்படின்னு நினச்சிடாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தி உண்டு. பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கா. இத்தினோண்டு சிப்பு தானே, சிம் கார்டு, எவ்வளோ விஷயங்களை நமக்கு கொடுக்கறது. இத்தினோண்டு தானே, இப்போ சின்ன சுருங்கி சுருங்கி இத்தினோண்டு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ கொண்டு வரும். அப்போ எல்லாத்துக்கும் அபரிமிதமான சக்தி உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு வாலகியர்கள் சொன்னால், சரி உம்முடைய புத்திரனுக்கே அந்த பலத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டான். அப்படி உண்டான புத்திரன் தான் இந்த கருடன். அதனால தான் பக்ஷிகளுக்கு இந்திரன்னு இவருக்கு பேர். பக்ஷி ராஜன்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் மற்றவாளுக்கெல்லாம் இந்திரன்னா, பக்ஷிகளுக்கு இந்திரன் கருடாழ்வான், கஜங்களுக்கு இந்திரன் கஜேந்திரன், அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டு இல்லையா. அது மாதிரி பக்ஷிகளுடைய ராஜனாகத்தான் இந்த கருடன். பாலகியர்களுடைய ஆசீர்வாதத்தினால அதன் பிறகு அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு இந்த யானையையும் இந்த ஆமையையும் கருடன் பக்ஷிச்சார் அப்படின்னு அவரோட டிஃபன் கொஞ்சோண்டு சாப்பிட்டாராம், அவ்வளோதான். அப்போ தான் இந்த கத்ரு எங்கே போனாலும் வினதையை சொல்லுவாளாம், என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு வாழ, அவள் தூக்கிட்டு போவாளாம். அப்போ அவளுடைய பசங்க நாகங்கள் எல்லாம் கருடனை பார்த்து, நீ தான் எங்களை தூக்கிட்டு போகணும் தெரியாதா அப்படின்னு சொல்ல, கருடன் எல்லாரையும் தூக்கிட்டு போவார். அப்போ ஒரு நாள் கேட்டார் அம்மா கிட்டே, நமக்கு என்ன தலையெழுத்து, நீ எதுக்கு கத்ருவை தூக்கணும், நான் எதுக்கு இந்த பசங்களை தூக்கணும், என்ன தலையெழுத்தான். இல்லைடா குழந்தை, இந்த மாதிரி நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், சரி உன்னை அடிமை தலையிலேருந்து விடுவிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே அந்த கத்ரு நாகங்கள்லாம் தீர்மானம் பண்ணி, எல்லாரும் எங்களை அடித்து கொள்றா, அமிர்தம் சாப்பிட்டோம்னா இரவாமையாக இருந்துருவோம், அப்போ ஜாலியாக இருக்கலாம், அமிர்தத்தை எங்களுக்கு யாரும் தரமாட்டேங்கிறா, நீயோ பலவான், நீ மேலே போய் இந்திரலோகத்திலேருந்து அமிர்தத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன கொண்டு வரேன்னு கிளம்பி ஆச்சான் கருடன். வேகமாக கிளம்பி இந்திரலோகம் போக இந்திரன் கேட்குறான், ப்ரகஸ்பதி சொல்கிறார், ஒன்றும் பண்ண முடியாது அவனை, அவன் அவ்வளவு பலவான், வாலக்கியர்களுடைய ஆசீர்வாதத்தினால பிறந்த குழந்தை, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, பெரிய யுத்தம் எல்லாம் பண்ணி கருடன் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்குவார். எங்கேயாவது அமிர்த கலச கருடன் பார்த்துருக்கலா, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கலா? யாரா ஸ்ரீரங்கத்துக்காரா உண்டா? ஸ்ரீரங்கத்துக்காரா உண்டா? அமிர்த கலச கருடன் எங்கே இருக்கார்? சக்கரத்தாழ்வார் பக்கத்திலேயே அமிர்த கலச கருடன்னு ஒன்று உண்டு, ரொம்ப விசேஷமானவர். ஸ்ரீரங்கத்துக்காரா மட்டும்தான் அங்கே போவார், மற்ற யாருக்கும் தெரியாது. எது நடக்குனாலும் அவர்கிட்ட போய் ஒரு அமிர்த கலசத்தை சமர்ப்பணம் பண்ணிவிடும். அமிர்த கலசம்னா என்னன்னு தெரியுமா? அது சொல்லுங்க ஸ்ரீரங்கத்துக்காரா. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. கொழுக்கட்டை, கொழுக்கட்டைக்கு அமிர்த கலசம்னு பெயர் உண்டு. பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, இவருக்கும் அமிர்த கலசம் பிடிக்கும். அதனாலுமே கொழுக்கட்டை பிடிக்கும் போதெல்லாம் அமிர்த கலசம் நினச்சிட்டு பிடிச்சு, நாளைக்கு கூட கருட ஜெயந்திக்கு ஆற்றுல கொழுக்கட்டை பண்ணி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதனால் அமிர்த கலச கருடன்றது ரொம்ப விசேஷம், நம்ம ஸ்ரீரங்கத்தில் உண்டு. அவ்வளோ அழகாக அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வராராம். அமிர்த கலசம் கிடைச்சோன்னு முதல்ல அவர் சாப்பிட வேண்டாமான்னா, அவருக்கு அதில் ஆசை இல்லையா, அதை சாப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்கள் அம்மாவை அடிமை தலையிலிருந்து விடுவித்தால் போதும், இவ்வளோதான் அந்த பிள்ளைக்கு ஆசையா. அதனால் துளி கூட அமிர்தத்தை ஸ்வீகரிக்கலாம். அது எப்படி முடியுமா? அந்த அளவுக்கு மனசில் ஒரு வைராக்கியம், எங்கள் அம்மா நன்னா இருக்கணும், எங்கள் குடும்பம் நன்னா இருக்கணும்ன்ற ஒரு மனசு. அப்போ பகவான் விஷ்ணு காட்சி கொடுத்தாராம். அப்பா இப்படி ஒரு வைராக்கியம் யாருக்கும் வராது, அமிர்த கலசம் கையில் கிடச்சிருக்கு, ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, அதை துளி கூட டேஸ்ட் பண்ணாமல் இப்படி கொண்டு வரியேப்பா, எனக்கு அது அவசியமும் கிடையாது, அம்மாவை விடுதலை ஆகணும், அவ்வளோதான். அப்போ பகவான் விஷ்ணு சொன்னாராம், ரொம்ப ஆச்சரியம், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு தரேன்னுட்டாராம்.
உடனே கருடன் இப்படி பார்த்தாராம், உம்மை விட ஒசரத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு விட்டாராம். பகவான் சிரிச்சான், அப்படியே ஆகட்டும். உடனே கருடன் கேட்டாராம், எப்படி எனக்கு பிரபாவம் இருக்குது, அம்மாவோட ஆசீர்வாதமெல்லாம் இருக்குது, நீர் பகவான் தான், இருந்தாலும் ஏதான வரம் வேணும்னா என்கிட்ட ஆசையோடு கேளு, நானும் தரேன்னு விட்டாராம். சுவாமிக்கே வரம் கொடுக்குறாரு. உடனே சுவாமி அதெல்லாம் மகா கெட்டிக்காரர் சிரிச்சுட்டே சொன்னாராம், நீ எனக்கு கீழே இருக்கணும்னு விட்டாராம். இவர் கேட்டார் உனக்கு மேலே இருக்கணும், சுவாமி சொன்னால் எனக்கு கீழே இருக்கணும்னு விட்டாராம். சரின்னு விட்டாராம். அதனால தான் ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியுடைய பாசுரத்தில் நம்மாழ்வார் சொல்கிறார், ஊரும் புல் கொடியும் அக்தே. பகவான் எங்கே போனாலும் அழகாக பறக்கிறதுக்கான வாகனம் கருடாழ்வார். சுவாமி கேட்ட மாதிரி சுவாமிக்கு கீழே கருடன் கேட்டார்ல, ஒன்றை விட ஒசரத்தில் இருக்கும்னு. கொடியும் அக்தே, சுவாமியை விட கொடி ஒசரமாக இருக்கும் இல்லையா, அதனால் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுவோம். கொடியும் அவர் தான், கருட கொடி தான் ஏற்றுவோம். கோவிலில் உற்சவம்னா கருட கொடி முதல்ல சுவாமிக்கு மேலே போய் ஏறி நிற்பார். என்னடா வாகனம் விசேஷம்னா கருட வாகனம் தான் விசேஷம். நாளை கருட வாகனத்தை பார்க்க தான் இத்தனை பேர் இப்படி கூடியிருக்கும். அப்போ ஊரும் புல் கொடியும் அக்தே அத்தியூரான் பிள்ளை ஊர்வான், அந்த கருடன் மேலே சுவாமி வரார். அத்தனை விசேஷம் இந்த கருடன். இப்படி தான் கருடனுடைய ஜனனம். பகவானுக்கு அவர் கொடியானதும் இப்படி தான், பகவானுக்கு அவர் வாகனமானதும் இப்படி தான். அப்புறம் இந்திரன் சொல்கிறா, இந்த நாகங்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம், நீ ஒரு இடத்துல வச்சுடு, அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். கருடன் சொல்கிறேன், நான் வச்சுடுறேன். அவகிட்ட ஒன்றே ஒன்று சொல்லு, பாம்புக்கிட்ட நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அமிர்தம் சாப்பிடணும் மட்டும் சொல்லிவிடும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். உடனே கருடன் அழகாக எடுத்து கொண்டு வந்து அழகாக தர்ப மேலே விட்டு வச்சுட்டாராம். வச்சுட்டு நாகங்கள்கிட்ட சொன்னாராம், நான் சொன்னபடி கொண்டு வந்து விட்டாச்சு, இப்போ எங்கள் அம்மாவை இனிமேல் அடிமை இல்லைன்னு ஒத்துக்கோங்க, இனிமேல் உங்கள் அம்மா அடிமை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து தான் இந்த அமிர்தத்தை ஸ்வீகரிக்கணும்னுட்டு. உடனே நாகங்கள்லாம் கடை போய் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக மஞ்சளெல்லாம் ஜெபிச்சுட்டு வேகமாக வரத்துக்குள்ள இந்திரன் அமிர்த கலசத்தை தூக்கிட்டு போயிட்டான். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் இந்த காளிய நர்தன காட் உண்டு, காளிய மர்தன கோவில் உண்டு. அந்த இடத்துல ஒரு கதம்ப விருட்சம் இருக்குது, கேலி கதம்புன்னு சொல்லுவாள். நம்ம ஊர் நிறைய உண்டு, ட்ராபிக்கல் பிளான்ட்டு தான், நல்லா ஆரஞ்சு டென்னிஸ் பால் மாதிரி பூக்கும். அதுவே குட்டியாக இருந்தால் கேலி கதம்புன்னு சொல்லுவாள். பிருந்தாவனத்தில் நிறைய உண்டு கதம்ப விருட்சம். கதம்பவன வாசினின்னு தான் மீனாட்சிக்கு பேர். மதுரையில் நிறைய இடங்களில் இந்த கதம்ப விருட்சம் இன்றைக்கெல்லாம் ஃப்ளாட்டு ரோட்லலாம் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. நல்லா ஆரஞ்சு கலரில் பூக்கும் செப்டம்பர் அந்த மாதிரி சமயத்தில். ரொம்ப நல்ல மனம் உண்டு, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அந்த கதம்ப விருட்சத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கும் ஒரு பானை மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஏன்னா கருடன் கொஞ்ச நேரம் அந்த அமிர்த கலசத்தில் அங்கே உட்காந்தார், அதனால் அந்த மரம் பொசுங்களே அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்கே உண்டு. இதோதான் இருக்குது பிருந்தாவனம். நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் கிளம்பினா கூட போய் பார்த்துட்டு, என்னோடய வீடியோ கூட இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். அந்த கதம்ப விருட்சம் அந்த பானையெல்லாம் காட்டியிருக்கேன். ஒரு 3 மணி நேரத்தை அப்படி போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் வீட்டுக்கு. ராத்திரி டின்னருக்கு நீங்கள் வந்துடலாம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு போனெல்லாம் அந்த கோவில் எப்போதும் திறந்தா இருக்கும், மூடிலாம் இருக்காது. அந்த மரத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே தான் பகவான் காளிய மரம் மேலே ஏறின அந்த மடுவும் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து வச்சுட்டு கருடன் அப்படி போயிட்டார் அம்மாவை கூட்டிண்டு. இப்போ பாம்புகள் வந்து பார்க்கறதுக்குள்ளே இந்திரன் எடுத்துகிட்டு போயிடுறான். பாம்புகள்லாம் அடடா எப்படியும் அமிர்தம் தர்பையில் சிந்திருக்கோம்னு சொல்லி அழகாக நாக்கை வச்சு இப்படி நக்கித்தான். தர்பையில் கொண்டு நாக்கை வச்சு நக்கினா என்ன ஆகும்? 2 பொழந்துரும். அதெல்லாம் பாம்புக்கு நாக்கு ரெட்டை நாக்கு இருக்கு இல்லையா, எல்லாமே மகாபாரதம் ஆதி பர்வத்தில் காண கிடைக்கக்கூடிய வைபவங்கள். அதான் பாம்போட நாக்கு மட்டும் அந்த ஒய் மாதிரி இருக்கு இல்லையா, தர்ப புல்லை வெட்டி 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 இப்படி ஆயிடுத்து. அப்படி அம்மாவை விடுவிச்ச அந்த கருடன் இப்படிதான் கருடன் சுவாமிக்கு வாகனமாக மாறுறார். அதனால் கருட ஜனனம், கருடன் எப்படி வாகனமாக ஆனார், பகவானுக்கு எப்படி கொடியானார், இந்த வைபவம் எல்லாம் மகாபாரதம் ஆதி பர்வத்தில் காண கிடைக்க. ஜெய் போலோ கருட பகவான் கி ஜெய். அந்த கருடன் நிறைய இடங்களில் தபஸ் பண்ணியிருக்கார். வானமாமலை அங்கேயும் கருடன் தபஸ் பண்ணார் அப்படின்னு இருக்குது.
எல்லா கோவில்கள்லையும் கருட ஸ்தம்பம் தான் பிராதான்யமாக இருக்கும். சில கோவில்களில் அருணஸ்தம்பம் பிராதான்யமாக இருக்கும். எந்த கோவில் சொல்ல முடியுமா? அருணஸ்தம்பம் தான் கோவில் வாசலில் இருக்கும். கோவிலுக்கு உள்ளே போன பிறகு தான் கருட ஸ்தம்பம் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே? புரி ஜெகநாதர் கோவிலில் சிம்மத்வாரத்து வாசலில் அருணஸ்தம்பம் தான் இருக்கும். கோவிலுக்குள்ளே போய் ஜெகநாதனை சேவிக்க ஏறல் பாருங்க, அந்த இடத்துல தான் உள்ளுக்குள்ள கருடஸ்தம்பம் இருக்கும். வெளியில் இருக்கிறது அருணஸ்தம்பம். இப்போ கூட வர பௌர்ணமி வருது இல்லையா, ஜூன் 29 ஸ்நான பூர்ணிமான்னு பேர். ஜெகநாதன் வருஷத்துக்கு ஒரு நாள் குளிக்கிற நாள் அன்றைக்கி தான். ஆழ்வார் பாசனம் சொல்லி குளிப்பாடணும். நிஜமாவே சொன்னோம். புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பர் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நாள் வருஷத்தில் குளிக்கும். அப்புறம் 2 வாரம் குவாரண்டைன் பீரியடில் பையன் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் திருப்பி காட்சி கொடுப்பான். இந்த குவாரண்டைன் கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்தே குவாரண்டைனில் இருக்க ஒரே சாமி ஜெகநாதன் மட்டும்தான். வருஷம் 2 வாரம் குவாரண்டைன். அது இன்னும் ரொம்ப அழகு. இந்த ஒரிசா பக்த ஜனங்கள்லாம் ஆற்றுல ஜெகநாதர் ஃபோட்டோ இருந்து வச்சுக்கோங்க, அதுக்கு கூட வெள்ளை துணி போட்டு மூடிடுவான். இப்போ குழந்தைகளுக்கு ஜுரம் வந்தால் வெள்ளை யாருக்கும் காட்ட மாட்டோம் இல்லையா, மூடி வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி சுவாமிக்கு டெய்லி கஷாயம் வேறு நிவேதனம் பண்ணுவான். எதுக்குடானா ஜுரம் சரியாக போகணும் அப்படின்றதுக்காக. இந்த பாவம் வசதி நிறைய இருக்குது இந்த தேசத்தில். இந்த தர்மத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் கோடி கோடி விஷயங்கள் உண்டு. ஆயுசு வேணும், அதை விட முக்கியமாக ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம்தான் முதல்ல, சாமிக்கு அடுத்தபடி ஆரோக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் கோவிலுக்கும் வர முடியும், உற்சவத்துக்கும் வர முடியும், உபன்யாசமும் கேட்க முடியும், யாத்திரையும் போக முடியும். அதனால் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோக்கியம் முதல்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எத்தனை வயசு வேணால் இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் கருடனுடைய விஷயத்தையே சொல்லணும். கருடனை தியானம் பண்ணாலே ஆரோக்கியம் சித்திக்கும். ஏன்னா அவர் அமிர்தம் குடிக்காமலேயே அவ்வளவு ஆரோக்கியமானா இருக்கார். பகவத் கைங்கரியம் விடாமல் பண்ணிட்டு இருக்கார். கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம். எங்கே போனாலும் சுவாமியை தூக்கிண்டே போயிட்டு இருக்காராம் இந்த கருடாழ்வார். கஜேந்திர மோட்சமாக கருடன் மேலே தான் சுவாமி வருவார். துருவனுக்கு அனுகிரகமாக கருடன் மேலே தான் சுவாமி வருவார். கர்தம பிரஜாபதி தபஸ் பண்ணுறாரா, அவரை பார்க்குறதுக்கு பகவான் கருடாரூடனாக தான் வரார். நரகாசுர வதமாக கருடன் மேலே தான் வரார். என்ன வேணா இருக்கட்டும், சுவாமிக்கு கருடன் மேலே வர்றது அவ்வளவு பிடிக்கும். அத்தனை ஒரு பாக்கியம் அந்த கருடாழ்வாருக்கு. சுவாமியோட கணத்தை தாங்கின்னு இருக்கார். இப்போ நமக்கெல்லாம் சுவாமியோட கணம் என்னன்னு தெரியுமா? அர்ச்சகாளுக்கு தெரியும். உற்சவமூர்த்தியை தூக்குறா பாருங்கோ கைத்தலை சேவையில், அவளுக்கு தான் நன்னா தெரியும் நம்பெருமாளுடைய கணம் என்னன்னு. அர்ச்சகாளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மாழ்வாருடைய கணம் என்னன்னு அர்ச்சகாளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பார்க்குறோம், இத்தினூண்டு நம்ம ஆற்றுல வச்சுருக்க பஞ்சலோக மூர்த்தியே அத்தனை கணம், கொலு பொம்மையே அத்தனை கணம்னா இத்தனை பெரிய பஞ்சலோக மூர்த்திலாம் அவ்வளவு கணம் இருக்கும். அர்ச்சகாளுக்கு பகவான் உள்ளிருந்து சக்தியை கொடுத்து எழுந்துருளை பண்ணும்படியாக பண்ணுறான். அதனால தான் அவ்வளவு சிரேஷ்டம் அர்ச்சகர். அதனால் அவெல்லாம் கோச்சிக்கிறா, அதான் சத்தம் போட்டான்னா அமைதியாக விட்டுடுங்க. அவர் எப்படி கோச்சிக்கலாம்? ஒரு 2 மணி நேரம் நின்று பாருங்க, கர்ப்பகிரகத்தில் நின்றுட்டே இருந்து பாருங்க. ஒரு 5 மணி நேரம் நின்றுட்டே இருந்து பாருங்க. பரவாயில்லைக்கெல்லாம் தீர்த்தம் சாதிச்சுட்டே இருந்தால் பாருங்க. ஆற்றுல 4 வாட்டி காஃபி கேட்டாலே கோபம் வருது. 400 பேருக்கு தீர்த்தம் சாதிக்கணும், அத்தனை பேருக்கு சடாரி சாதிக்கணும். கையும் தோளும் காலும் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சரீரத்தினுடைய சிரமத்தை தாண்டி நமக்கு பகவத் சேவை பண்ணி வைக்கிறோம். அதனால் அவரவர்களுடைய கஷ்டம் நமக்கு புரியலைன்னா கூட அவர்கள் வசந்த நிலைமையில் சுவாமி வச்சிருக்காருன்னு ஏற்றுக்கோங்க. அத்தனை சிரேஷ்டம் இந்த கருடாழ்வார். புராணங்களில் பல இடங்களில் பகவான் கருடாரூடனாக வந்து அனுகிரகம் பண்ணுறதை பலவிதமாக வர்ணிக்கிறார்கள். அத்தனை சிரேஷ்டம் அந்த கருடாழ்வார். பத்ரிகாசிரமத்தில் கூட கருடசீலான்னு ஒன்று உண்டு. பத்ரிநாதனை பார்த்துட்டு கீழே இறங்கினோம்னா இந்த ராவல் இருப்பார் பூஜை பண்ணுறவர், அவர் எதிர்க்க ஒரு ஆதி கேதாரநாதர் இருக்கும். அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கும், அதுக்கு பேர் கருடசீலான்னு பேர். கருடாழ்வார் அங்கே உட்காந்துட்டு ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணார். அதன் பிறகு வைகுண்டத்தில் சுவாமி பக்கத்தில் இருக்கிறதுக்கான பலம், ஒரு அனுகிரகம் அவருக்கு கிடைச்சதுன்னு பத்ரிகாசிரமத்தினுடைய புராணத்தை
ஸ்கந்த புராணத்தை சொல்லும்போது சொல்கிறோம். ஸ்கந்த புராணத்தை அவ்வளோ அழகாக காண கிடைக்கிறது. அப்படி அந்த கருடாழ்வார் அத்தனை சிரேஷ்டம். நம்ம நாச்சியார் கோவில் கல் கருடன்லாம் பார்க்குறோம். உள்ளே இருக்கும்போது 4 பேர், அப்புறம் 8, 16, 32, 64, 128 பேர். அப்போ எவ்வளோ கனமாக இருப்பார். அப்போ சுவாமியை தூக்கிண்டாருன்னா எப்படி இருப்பார்? அத்தனை சிரேஷ்டம் அந்த கருடாழ்வார். எத்தனை பேருக்கு கருட கங்கா தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருட கங்கா ரிஷிகேஷ்ல பத்ரிகாசிரமம் போகும்பொழுது ஜோஷிமட்க்கு முன்னாடி நந்தப்பிரயாகையெல்லாம் தாண்டி பிப்பல் கோட்டி ஜோஷிமட் போகிறதுக்கு முன்னாடி ஆன் த ரோடு கருட கங்கான்னு ஒரு இடம் உண்டு. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களெலாம் கூப்பிடுற தூரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். கருட கங்கான்னு பேர். கருடன் எப்பொழுதும் ஒரு பாம்பை தூக்கிட்டு அலைவார், பார்த்துருக்காளா? அந்த பாம்புக்கு பேர் சுமுகன்னு பெயர். அந்த சுமுகனை எப்பொழுதும் கருடாழ்வார் தூக்கிட்டு அலைகிறார். அந்த சுமுகனை கல்யாணம் நிச்சயமாகிடுறது. அவனை கருடன் சாப்பிடணும் டேர்ன் படி. அப்போ போய் பகவான் இடத்துல சரணாகதி பண்ண பகவானுடைய அந்த ஆதிசேஷன் பக்கத்தில் ஒளிஞ்சின்னு இருக்கான் அந்த சுமுகன்ற பாம்பு. கருடன் தேடி தேடி வந்துட்டாராம் வைகுண்டத்துக்கு, எங்கே சுமுகன் அப்படின்னு. அப்போ சுவாமி, கருடா, என்னோட ஒரு பரம பக்தன் இந்த சரணாகதி பண்ணியிருக்கான், அவனுக்கு யாராலேயோ பிரச்சனையா, அவனை பத்திரமா பாதுகாக்கிற பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் பார்த்துக்கணுன்னுட்டாரான். அதுக்கு என்ன பிரபு, எனக்கு பாக்கியம்னு வரான். உடனே இந்த சுமுகனை எடுத்து கொடுத்துட்டாரான் சுவாமி, இவனை தான் பத்திரமா நீ பார்த்துக்கணுன்னுட்டார். அப்போ தான் கருடன் பார்த்தா, சுவாமி கட்டாயம் பார்த்துக்கலாம், எங்கே போனாலும் தூக்கிட்டு போவாராம். அப்பப்போ இந்த சுமுகன் கேட்குமா, கருடா சௌக்கியமா? அங்கேருந்து ஆரம்பிச்சது கருடா சௌக்கியமான்னு கேட்டுதான். அப்போ தான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன திமிரு இருக்கும் அந்த பாம்புக்கு. எங்கேயாவது விட்டால் யாராவது அதுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு கருடன் எங்கே போனாலும் தூக்கிட்டு அலைவாராம். அதனால தான் கருடன் எப்பொழுதும் ஒரு பாம்பு தூக்கிட்டு, அது பேர் சுமுகன்னு பெயர். அத்தனை சிரேஷ்டம் இந்த கருடாழ்வார். அந்த சுமுகனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கருடன் சொன்னாராம், சுவாமி அது என்னுடைய பக்ஷணம், நான் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் பக்த சம்ரக்ஷணத்துக்கு உங்களை எங்கே போனாலும் நான் தூக்கிட்டு போக முடியும். வண்டி சரியில்லைன்னா எப்படி போக முடியும்? அவ்வளோ ஸ்பீடாக என்ன தவிர யாரும் போக முடியாது. அப்போ பகவான் சிரிச்சானா, அப்போ உன் பலத்தினால நீ என்ன தூக்கிண்டு போகிறேன்னு சொல்கிறியோ? அஃப்கோர்ஸ் சுவாமி, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ பகவான் சிரிச்சானா, என் சுண்டு வரல் தாங்கு முதல்ல அப்படின்னாரான். சிரிச்சாராம், உண்மையே தாங்குறேன், சுண்டு வரல் தாங்கிறதா கஷ்டம் அப்படின்னாராம். பகவான் இப்போ தாங்குடா அப்படின்னு சொல்லி சுண்டு வரல மேலே வச்சாராம். கணம் தாங்க முடியாமல் கருடன் அப்படி கீழே விழுந்தாராம். பகவான் சிரிச்சான், என்னடா சுண்டு வரல கூட தாங்க முடியலையா? பிரபோ, அகம்பாவம் தலைக்கேறிடுத்து, பெரிய ஆள்னு நினச்சுட்டேன், இப்போ புரிஞ்சது. அப்போ அகம்பாவம் தற்பெருமைக்கு போகிறதுக்காக அவர் தபம் பண்ண இடம்தான் கருட கங்கா. இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு கங்கை ஓடும். அந்த இடத்துல கருடன் மனுஷ முகத்தோடு இருப்பார். சாதாரண பட்சி முகம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மனுஷ முகத்தோடு அவர் இருப்பார். இப்போ பார்த்தோம், உதட்டெல்லாம் பிதிக்கிண்டு தப்பு மேடம் சாரி அப்படி இப்படி கையை கூப்பின்னு இருப்பார். பகவான் அங்கே காட்சி கொடுத்து உன் பாவம் எல்லாம், அதாவது அகம்பாவம் தற்பெருமை ஒரு பாவம், உன் பாவம் போயிடுத்துன்னு சொல்லிட்டு பகவான் சொன்னால், இனிமேல் இந்த கங்கைக்கு கருட கங்கான்னு பெயர். இங்கே இருக்கிற கல்லெல்லாத்துக்கும் உன்னுடைய சக்தி வந்துடும். எப்படி என்னுடைய சாலிகிராமத்தை வச்சுன்னு உபாசனம் பண்ணுறாளோ அந்த மாதிரி அந்த கருட சிலாவை எடுத்து கொண்டு போய் அகத்தில் வச்சு யார் பூஜை பண்ணுறாளோ அவள் கிரகத்தில் துஷ்ட ஜந்துக்கள் வராதுன்னு ஆசீர்வாதம். அதனால் எப்பயாவது போனேன்னா அப்போ எங்கே கல் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, கருட சிலான்னு பேர். அந்த சிலையை வச்சு ஆற்றுல பூஜை பண்ணுறது சாலிகிராம பூஜைக்கு சமானம் அப்படின்னு பெரியவாளுடைய ஐதீகம். இப்படி கருடனுடைய வைபவம் நிறைய காண கிடைக்கிறது. இன்றைக்கும் பத்ரிநாதன் பக்கத்தில் கையை கூப்பிட்டு அந்த கருடாழ்வார் நின்றுருப்பார். அந்த கருடாழ்வார் கலியுகத்தில் வந்தால் எவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியும். அவர் ரெக்கையை அடித்தாலே வேத ஸ்வரூபமாக வேத சப்தம்தான் வரும். அப்போ அந்த கருடன் அவருடைய அனுபவம் லோகத்திலே ஜனங்களுக்கு கிடைக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணி அந்த கருடனையே பெரியாழ்வாராக பூமியில் கலியுகத்தில் நமக்காக அவதாரம் பண்ண வச்சான். அவ்வளவு சிரேஷ்டம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அத்தனை சிரேஷ்டம் அந்த பெரியாழ்வார். பாண்டியன் கொண்டாட பட்டர்வீரான் வந்தான் என்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான்.
பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத சங்கநாதம் முழங்க வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அந்த பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ரொம்ப பெரியவர். அவர் பார்த்தாராம், வேதம் எல்லாம் பார்த்தார். ரொம்ப பெருசாக இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. எனக்கு பகவானை குயிக்காக அடையணும், என்ன உபாயம்னு தேடினாராம். நிறைய வாசித்தார். கடைசியில் பாகவதம் வாசித்தார். பாகவதம், விஷ்ணு புராணம். வைஷ்ணவ சம்பந்தம் விஷ்ணு புராணம் தான் பிராதானியம். அதில் ஒரே ஒரு மாலாக்காரன், ஒரு பூக்காரன் விஷயம் வர்றது. அப்படி எத்தனை மணிக்கு பிடிக்கான்னு சொல்லுவோம். ஆமாம், சரி சரி. இப்போ 8 மணிக்கு முடிச்சுட்டோமா? 8 மணிக்கு முடிச்சுட்டா? அது கருட கிருபை, மழை வருது. அப்போ அந்த பெரியாழ்வார் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். பகவானுடைய மாலாக்காரன், ஒரு பூ கட்டி பூ வியாபாரம் பண்ணுற ஒருத்தன், தோட்டக்காரன் மாதிரி வச்சுக்கோங்களேன், மாலின்னு சொல்லுவோம். அப்போ அவ்வளோ அழகாக அவன் மாலை கட்டி கட்டி வித்துன்னு தான் இருக்கான். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த பூமாலையை பகவானுக்காக கட்டுறேன். யத்பாவம் தத்பவதி. அதனால தான் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி. என்ன பண்ணுறோ எல்லாம் பகவத் அர்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அது குழந்தைகளை பார்த்துக்கிறோ, ரசம் வைக்கிறோ, ஆஃபீஸ் போகிறோ, என்ன காரியம் பண்ணுறாளோ, இன்னைக்கு சரீரத்தினாலே மனசினாலே வாக்குனாலே செய்பவை எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ரொம்ப சுலபம் அது. பகவான் அப்படி தான் சொன்னான், சர்வ கர்ம பலத்தியாக. கீதையில் சொல்கிறான், எல்லா கர்மாவினுடைய பலனை எனக்கு அர்ப்பணம் பண்ணு. கர்மாவை தியாகம் பண்ணுன்னு சொல்கிறார். கர்மாவின் பலனை எனக்கு தியாகம் செய். யாராவது நன்னா இருக்குன்னு கொண்டாடுறாளா, பகவத் சமர்ப்பணம். யாராவது நல்லா இல்லைன்னு சொல்கிறாளா, அதுவும் உனக்கு தான் சமர்ப்பணம். அப்போ எதுவுமே நமக்கு கிடையாது. அப்படி கடைசியில் அவர் அந்த பூமாலை கட்டி போடுற கைங்கரியத்தை அந்த மாலாக்காரனை பார்த்து எடுத்துட்டாருன்னா, அந்த மாலாக்காரனை தேடி சுவாமி வந்து பூமாலையை தானே கழுத்தில் போட்டுட்டார். நீங்கள் பாட்டு உங்கள் கடமையை பண்ணிகிட்டே இருங்கோ, உங்களை தேடி சுவாமி வந்து கிருபை பண்ணுவார். அந்த பெரியாழ்வார் அப்படி அந்த மாலா கைங்கரியம் பண்ணார். உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கார். அப்படி கொஞ்ச நாள் ஆகட்டுமா? ஆனால் இப்போ தான் பெரியாழ்வாருக்கே வந்திருக்கேன் நான். அத்தனை ஆச்சரியமாக அந்த பெரியாழ்வார். அப்போ பகவான் பார்க்குறான், வல்லபதேவனுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துடுறான். காசிக்கு போயிட்டு வந்த ஒரு பிராமணன் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துட்டு இருக்கான். அப்போ ராஜா மாறு வேஷத்தில் வரான். ஏதானும் நல்வார்த்தை சொல்லும்னு சொல்லிட்டான். அப்போ அந்த பிராமணன் சொன்னார், ராப்பொழுது சுகமாக தூங்கிறதுக்கு பகல் பொழுது எல்லாம் ஓடி ஆடி உழைக்கணும். மழைக்காலம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த 4 மாதம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா மீதி 8 மாதம் நன்னா உழைக்கணும். வயசான காலம் சௌக்கியமாக இருக்கணும்னா யௌவனத்தில் நன்னா உழைக்கணும். அதுபோல் மறுமைக்கு இம்மையில் முயற்சிக்கணும். அடுத்த ஜென்மாவுக்கு வேண்டிய விஷயம், அடுத்த கர்மாவான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்பொழுது உழைக்கணும் அப்படின்னு சொல்ல ராஜா அதை அப்படியே யோசிக்கிறானா. தன்னுடைய மந்திரி செல்வ நம்பியை பார்த்து கேட்குறான். அவர் சொல்கிறார், ஒரு வித்வத் சபையை கூட்டு, எல்லாரும் வரட்டும், அவள் எல்லாரும் சொல்லுவா, அதில் எது சாரம்னு நீ கிரகிச்சுக்கோ. ஏன்னா நான் ராஜா, அதனால் மந்திரி கிட்ட கேள்வி கேட்டு எது சாரம் சொல்லுங்கன்னா கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ அவர் சொன்னார், வித்வத் சபையை கூட்டு, நிறைய வித்வான்கள் வருவா, அவர்கள் எல்லாம் நிறைய பகவத் விஷயம் சொல்லுவா, அதுலேருந்து நீ புத்திசாலி தானே கிரகிச்சுக்கோன்னுட்டார். அவரவர் தாம் தாம் அறிந்தவாரே தீ அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்கிற மாதிரி. அப்போ அவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணும் பொழுது பகவான் கூப்பிடுறான். விஷ்ணு சித்தர் சொப்பனத்தில் வந்து, நீ மதுரையில் வந்து ஜோராக பரதத்துவ நிர்ணயம் பண்ணுன்னு சொல்கிறார். உடனே பெரியாழ்வார் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேதமெல்லாம் தெரியாது, பெரிய சாக்கையெல்லாம் தெரியாது, பெரிய உபன்யாசம் எல்லாம் தெரியாதுன்னா என் பொறுப்பு வா அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் காத்தால கிளம்புறாராம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து. எல்லோரும் கேட்குற, எங்கே போறீர்? இல்லை, பரதத்துவ நிர்ணயம். உமக்கே இந்த பொழப்பு, உண்டைக்கட்டி பிராமணன், ஏதோ கோவிலில் மாலையை போட்டுன்னு இருக்க, டெய்லி உண்டைக்கட்டி கொடுத்துட்டுருக்கோம், பிரசாதம் கிடைக்கிறது,
சௌக்கியமாக இருக்கிறத விட்டு இது எதுக்கு இந்த வேலை உமக்கு அப்படின்னாலாம். பகவத் கட்டளை பகவான் சொல்லுவான், உமக்கு தெரிய வேண்டாமா? பகவானை நம்பி போயிட்டார். நேரம் ஒன்றும் தெரியாது, நாராயண நாமத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, பகவத் கைங்கரியத்தை தவிர ஒன்றும் தெரியாது, பகவானை தவிர லோகாயுத விஷயங்கள் கூட அவருக்கு தெரியாது. நேர வல்லபதேவன் சபைக்கு போகிறாராம். தேஜோமயமாக ஜொலிக்கிறார். உண்டக்கட்டி பிராமணன், சாதாரண ஒரு ஏழை பிராமணன். ஆனால் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மயிர்கால்கள் எல்லாம் நாராயண 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 நாராயண. காதில் விழுந்தா உடனே சொல்லணும் பகவன் நாமத்தை. நாராயண 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 நாராயண. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கையாழ்வார் அழகாக சொல்றார். அந்த நாராயண நாமத்தை நம்பி போயாச்சு. எல்லாரும் சபையில் சிரிக்கிறார். வல்லபதேவன் கையை கூப்பிக்கிறான். பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்ல பெரியாழ்வார் கண்ணை மூடிண்டு வடபத்திரசாயை நினைச்சார். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனை நினைச்சார். அவனு தானே வேதஸ்வரூபன், புருஷ சூக்தம் சொல்லக்கூடிய புருஷனை வந்தானே. உள்ளிருந்து அவன் எல்லா வேதங்களையும் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். எல்லா வேதத்தையும் சொல்லியான். அது என்ன அவசியமோ எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியான். சாரத்தை மட்டும் வேண்டி, அது ரொம்ப அழகு, அந்த தனியனே அழகு. வேண்டிய வேதங்கள் பாண்டியன் கொண்டாட பட்டர்வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத. அதனால தான் இடி இடிச்சுட்டு எல்லாம் ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத. வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து, விரைந்து தான் இப்போ கடகடன் முடிக்க சொல்கிறாள். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். கிழியும் ரெடியாக தான் இருக்கு. பாதங்கள் யாமுடைய பற்று. அப்போ இவர் வேதங்களை சொல்லி பரதத்துவ நிர்ணயத்தை பண்ணிட்டாராம். அந்த கிழி தானா கீழே இறங்கிடுத்தான். என்னடான சத்தியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு புருஷ சூக்தத்தில் இருக்கும்படியான புருஷோத்தமனான புருஷனை விஸ்தாரமாக சொல்லிட்டாராம். கிண்டல் பண்ணவாலாம் கையை கூப்பிண்டு மயிர்கால்கள் குத்திண்டு நிற்க எழுந்து நின்று மரியாதை பண்ணாளாம். அப்படியே எல்லாரும் பார்த்துட்டுருக்கா. பெரியாழ்வார் கண்களில் கண்ணீர். ஹே பிரபு, எவ்வளவோ பேர் இருக்க, அடியேன் என்ன தேர்ந்தெடுத்தியப்பா, இந்த காருண்யத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு அழுதார். உடனே கிழி அப்படி அறுத்துண்டாராம். பாண்டியன் பார்த்தான், இவ்வளோ பெரிய விஷயம் இது. யானை மேலே உட்கார வச்சு நகர்வலம் அழிச்சுட்டு போயிட்டான். மதுரையில் யானை மேலே நகர்வலம் பெரியாழ்வார் ஏழை பிராமணனுக்கு. அப்படி அழகாக அப்போ பகவான் பார்த்தான், என் பிள்ளைய கொண்டாடுறா பார்க்கணும்னு ஆசையாக பகவான் கருடாருடனா ஆகாசத்துலேருந்து அப்படி வந்தானான். பளிச்சு பளிச்சுன்னு இப்போ மின்னல் அடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பகலில் அப்படி மின்னல் மின்னும்படியாக கருடன் அப்படி அழகாக சிறகடிச்சுண்டு வர பகவான் தாயாரோட ஜம்முன்னு உக்காந்துண்டு கருடன் மேலேருந்து அப்படி காட்சி கொடுத்தான். கீழேந்து இப்படி பார்த்தார். இந்த கலியுகத்தில் இப்படி காட்சி கொடுக்குறானே, கண்ணச்சில் பட்டுடுமோ. நிஜமாவே இன்றைக்கி உள்ள பெருமாளை பார்த்தா கண்ணச்சில் படுற மாதிரி தான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அர்ச்சகாலெலாம் கோவிலே கண்ணச்சில் படும்படியாக அவ்வளோ சுத்தமாக பாடம் சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ கோவில் போகிறோம், ஐயோ எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் மனசு அடிச்சுக்கும். இங்கே உள்ளே வந்து பார்த்தா வெள்ளை செருப்பு விடுற இடத்துலேருந்து உள்ள பெருமாள் இருக்க கர்ப்பகிரகம் வரைக்கும் அப்படி அப்படி க்ளீனாக ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் நுழையிற மாதிரி இருக்குது. அத்தனை ஜம்முன்னு நிஜமாவே அர்ச்சகா கைங்கரியப்பரா எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. ஏன்னா அந்த ஒரு ஸ்ரத்தை கோவிலில் வரும் பொழுது தெரியாது. அது ஒவ்வொருத்தரையும் பாராட்டம். அதுக்கு அஸ்திவாரம் போட்டதுலேருந்து இன்னைக்கு கமிட்டி மெம்பராக இருக்கிற அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு, அவள் வம்சத்தாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. பெரியாழ்வார் பார்த்தார், இப்படி வரானே பிரபு. அதுவும் கீழேந்து பார்க்கும் பொழுது அந்த செந்தாமரை பாதங்கள் மட்டும்தான் நன்னா தெரியறதான். கீழேந்து பார்த்தா இப்போ ட்ரோன் வியூ மாதிரி கீழேந்து பார்க்கும்பொழுது தொங்கின்னு இருக்க திருவடி தானே தெரியும். உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு. திருவடிக்கு கூட இல்லை, அந்த செவப்புக்கு ஒரு திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. உனக்கு எனக்கும் நித்திய சம்பந்தத்தோடு இருக்கணும்ப்பா. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு
வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அந்த தேவி இருந்தாதானே அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. பெருமாள் குத்தத்தெல்லாம் பார்த்தா தாயார் வந்துட்டாளேன்னு பார்த்து கிருபை பண்ணுறாள். அதனால் அந்த தாயாருக்கும் பல்லாண்டு. ரொம்ப அழகாக சொல்கிறார், நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. நேர சக்கரத்தாழி தான் உட்காந்துருக்கும். புது கருடன் ஜம்முன்னு அத்தி மரத்தினால் ஆன கருடன். அத்தி வரதரை பார்த்தே இல்லையோ இனிமேல் அத்தி கருடனை நீங்கள் எல்லாம் பார்த்துடலாம். அத்தனை தூரம் காவேரி ஆத்தங்கரில் தான் வந்திருக்கார். அழகாக சோழநாடு திவ்யதேச பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து தான் வந்திருக்கார். ஜம்முன்னு பறந்து வந்த மாதிரி தான் இருக்கார். அத்தனை ஒரு பாக்கியம். அந்த புது கருடன் தக 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 தகன் ஜொலிக்கிறார் சுவாமி. இந்த சந்தியா வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக ஜொலிச்சுட்டு இருந்தார். இப்போ நாளைக்கு எப்படி இருப்பார்? அவ்வளோ சிரேஷ்டம். அந்த பகவான் அப்படி வந்துட்டார். ஆழ்வார் பார்க்கிறார், சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. இதெல்லாம் பெருமாவோட ஆசீர்வாதம். அப்படியே ஜோரா தூய் ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. பகவானுடையதான அந்த அழகான காம்பீரியத்தை லோகத்தில் காட்டுறதே அந்த பாஞ்ச சன்னியம் தானே. எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆழ்வார் யானை கழுத்து இருந்த மணியை எடுத்துட்டு அடிச்சுட்டு அப்படி ஆட்டிண்டு பாடினாராம். அப்படி பல்லாண்டு உற்சவம். அந்த அதுதான் அத்தியூரான் புள்ளை ஊர்வான். அஸ்திகள் அந்த சுவாமி வரதன் அப்படி இறங்கி நான் கிருபை பண்ண வரேன்னு வருவானு. ஜம்முன்னு அந்த திருமலையிலேருந்து இறங்குவானு. அவ்வளவு அழகா இறங்கி ஆகாசத்திலேருந்து இறங்கினவன் வரம் தரக்கூடிய வரதன் நமக்காக மலையிலிருந்து அப்படி கீழே இறங்கி அப்படி கருட வாங்கினே. ஜனங்களே, உங்களை ரட்சிக்க நான் இருக்க. இனி ஒரு கவலை இல்லை, இனி ஒரு பயம் இல்லை. மாமேகம் சரணம் விரஜ அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹ. பகவான் கருடன் மேலே வர்றது எதுக்காகன்னா, உன்னுடைய எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை மட்டும் நினச்சிண்டு இரு போதும். என்னை மட்டும் நினச்சின்று யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு கவலை உனக்கு வேண்டாம், ஒரு கவலை உனக்கு வேண்டாம். இப்போ கூட சொல்லிதான் பத்மநாபன் சுவாமியும் ஸ்ரீனிவாசன் சுவாமியும் 3 மாதமாக கருட ஸ்மரணையிலே தான் இருந்திருக்கா. கருடன் பகவத் ஸ்மரணையில் இருப்பான். அந்த கருட ஸ்மரணையிலே அவள் 2 பேர் இருந்திருக்கா. எல்லாம் சொல்லிட்டா, கதையாக சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொன்றா அப்டேட் வந்துட்டே இருக்கு எனக்கு. அவள் சொன்ன அப்டேட்லேயே எப்படாப்பா பார்க்க போகணும் நான் காத்துட்டு இருந்தேன். சாதாரணமாக எத்தனையோ திவ்ய தேசங்களில் போய் கருட சேவை சேவிச்சிருக்கேன். ஆனால் இந்த கருட சேவை இந்த கருட போய் பார்த்தேன். இவ்வளோ சொல்கிறாளே, ஓவர் பில்டப்பாக இருக்கும்னு நினச்சேன். நிஜமாவே அவள் சொன்னது குறைச்சது தான். அதை விட அமக்கலமாக ஜம்முன்னு தான் இருக்கார் வைனதேயன். அப்படி அந்த ஆனி கருடோத்சவம் அப்படின்றது நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பர்த்டே செலிப்ரேஷன். இதுவே யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அதனால் நிறைய பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. இன்றைக்கி ரொம்ப குறைவான சொல்ப நேரம் தான் சுவாமி கடகட விரைந்து கிழியெடுத்தான்னு ஓட்டிட்டு போக வச்சுட்டார். திரும்பியும் இதே சன்னதியில் அப்பப்போ நீங்கள் கூப்பிடணும். பகவானத்தை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நிறைய சத்விஷயம் அனுபவிப்பேன். ரொம்ப நேரமாக நீங்கள் நின்றுட்டே இருக்கு, எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அதுவும் இந்த கருடாழ்வார் தான் நிகமாந்த மகாதேசிகருக்கு உபதேசமும் பண்ணார், அயக்ரீவ மூர்த்தியும் கொடுத்தார். நமக்கெல்லாம் அத்தனை சிரேஷ்டம் நிகமாந்த மகாதேசிகர், அவருக்கு பிரத்யக்ஷம் கருடாழ்வார். அதனால் எல்லா அனுகிரகமும் சேர்ந்து கிடச்சிருக்கு. கூடியிருந்து குளிர். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா. சார், அனைவருக்கும் தாழ்மையான வேண்டுகோள். இப்பொழுது உபன்யாசம் நாம் அனைவரும் கேட்டோம். எப்படிப்பட்ட ஒரு உபன்யாசம் என்பதை நீங்கள் எல்லோரும் அனுபவித்ததால் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட மகான்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். அவரை நம்முடைய வெங்கடேஸ்வரா மந்திர் சொசைட்டியுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் சீமான் NS பத்மநாபையங்கர் திருமலை திருப்பதியிலிருந்து இந்த பொன்னாடை பிரசாதங்கள் எல்லாவற்றையும் வரவழைத்து
மிகவும் சிரத்தையுடன் இந்த உற்சவத்தை அல்லும் பகலுமாக பாடுபட்டு ஏற்பாடு செய்து சுவாமிக்கு கௌரவிக்கின்றார். இது பெரிய நம்ம அனைவருக்கும் கண்கொள்ளா காட்சி. இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைப்பது நம்ம அனைவருக்கும் பெரிய பாக்கியம். எல்லாரும் பாராட்டினை ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்வினை கேட்டுக்கொள்கிறோம். அனுதினமும் மழை வந்துச்சு, அதனால ஒன்று கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ண சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சொன்ன மாதிரி அடிக்கடி நிர்வாகம் வந்து அனுகிரகம் பண்ணி வேலை நல்ல கேமமா எல்லாம் நிறைய சொல்லணும். அதையும் கேட்கணும். அடிக்கடி இங்கே பிரார்த்திச்சுட்டு எல்லாரும் காத்துருக்கோம். அதை மேனேஜ்மெண்ட் தான் பார்த்து ஏற்பாடு பண்ணி விடுவோம். அதை தேவையுடைய அனுகிரகம் வாங்குறது எங்களுக்கு